அவர்களை மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கும் வழமை போல தாயகம் பற்றின சம்பவங்கள் அல்லாமல் புலம்பெயர் தேசத்தில் நடந்த இரு நிகழ்வுகள் தொடர்பில் பேச இருக்கிறோம். 2 அர்த்தமற்ற பிரச்சனைகள், ஒரே கோர முடிவு. இது இளைஞர்களுடைய தற்கொலை தொடர்பான ஒரு பதிவாகத்தான் இது இருக்கின்றது. நவம்பர் 12 பிரித்தானியாவிலேயே கீரன் செல்வகுமார் என்ற 17 வயதான இளைஞர் லண்டன் ஹரோ பகுதியில் ஷாப்பிங் மால் ஒன்றினுடைய மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நிகழ்ந்தது. அவருடைய இறுதி சடங்குகள் அண்மையில இடம்பெற்றது, அறிந்திருப்பீர்கள். தற்கொலைக்கான காரணம் அவர் பாடசாலைகள்ல பாடசாலைகள்ல பல்கலைக்கழகம் தெரிவிக்காத உயர்தரம் படிக்கின்ற மாணவர்கள் அவர்களுடைய 12வது வயதிலேயே அதற்கான பரீட்சைகளை, பாடசாலை பரீட்சைகளை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு 13வது அதாவது இறுதி ஆண்டில என்ன பெறுபேறுகளை பெறுவார்கள் என்ற ஒரு பெறுபேட்டை ஆசிரியர்கள் வழங்குவார்கள். அந்த பெறுபேறுகளை வைத்துக் கொண்டுதான் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கின்றனர். இலங்கையில பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கின்ற பொழுது இறுதி ஆண்டு பரீட்சைகள் முடிந்து பெறுபேறுகள் வந்த பின் தான் பல்கலைக்கழகத்துக்கு அந்த முடிவுகளை வைத்துக் கொண்டு விண்ணப்பிக்கின்றது. ஆனால் பிரித்தானியாவில் அந்த நடைமுறை இல்லை. உயர்தர பரீட்சைகளுடைய பெறுபேறுகள் வருவதற்கு அல்லது உயர்தர பரீட்சை எழுதுவதற்கு ஒரு ஆண்டுக்கு முதலே அவர்களுக்கு அடுத்த ஆண்டு என்ன பெறுபேறு கிடைக்கும் என்றதை பிரிடிக்டட் கிரேட் என்று சொல்வார்கள். இந்த பெறுபேற்றை அவர் எடுப்பார் என்று பாடசாலை ஆசிரியர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள். அந்த முடிவை வச்சு கொண்டுதான் அவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிப்பார்கள். அந்த பிரிடிக்டட் கிரேட், இவர் இன்னர் பெறுபேறு எடுப்பார் என்ற அந்த புள்ளி அதிகமான புள்ளிகளாக இருந்தால் அவர்கள் நல்ல பல்கலைக்கழகங்களுக்கு, சற்று உயர் போன பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். அப்படி இல்லாவிட்டில் கூட அடுத்த முறை அவர்கள் தங்களுடைய உண்மையான பெறுபேறுகள் வந்த பின்பு கூட அந்த பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் பெரும்பாலான இடங்கள் ஏற்கனவே நிரப்பப்பட்டிருப்பதால அதுல கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கீரன் செல்வகுமாரம் அவருக்கு பாடசாலை ஒரு பிரிடிக்டட் கிரேட்டை கொடுத்திருக்கு. அந்த பிரிடிக்டட் கிரேட் அவர் எதிர்பார்த்த கிரேட் வரையில்லை என்பதற்காகத்தான் தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. அப்ப உண்மையிலேயே அந்த பிரிடிக்டட் கிரேட்ல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில எதுவும் இல்லை. அது பாடசாலை ஒரு கிரேட் கூட அல்லது குறைய இருக்கலாம். அவர் உண்மையான பெறுபேறு கேட்க அந்த கிரேட் மாறலாம். சில கூடவும் போகலாம், குறையவும் போகலாம். அவர் எவ்வளவு தூரம் முயற்சிகளை மேற்கொண்டார் என்பதை பொறுத்து. அப்ப இந்த கிரேட்டுக்காக ஒரு மாணவன் தற்கொலை செய்திருக்கிறதுன்றது உண்மையிலேயே பெரும் அதிர்ச்சியை எல்லார் மத்தியிலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல இன்னொரு மாணவன் சில தினங்களுக்கு முன்பு, நினைக்கிறேன் டிசம்பர் 9 வரையில ஜெர்மன் நாட்டுல அவரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அவரும் ஒரு இளம் பருவத்தை சேர்ந்தவர், ஊரழுவை பிரபலமாக கொண்டிருக்கின்றார். சுஜன் புஷ்பராசா என்ற இளைஞர். இவரும் கீரன் செல்வகுமார் பிரித்தானியா ஹரோவில் அவருடைய குடும்ப பின்னணியும் நல்ல ஒரு பின்னணி. அவருக்கு ஒரு சகோதரரும் இருக்கிறார். கிரிக்கெட்ல எல்லாம் மிக ஆர்வமாக ஈடுபட்டிருக்கிறார். அதுவும் விளையாட்டு போட்டிகள்ல பொதுவாக விளையாட்டுகள்ல ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் வெற்றியையும் தோல்வியையும் சமமாக மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் கீரன் செல்வகுமாருடைய விடயத்தில் அப்படி இருக்கையில அவர் ஒரு நல்ல விளையாட்டு வீரராக அறியப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தா இவர் சுஜன் புஷ்பராசா என்பவர். அவருடைய தந்தை ஆஸ்திரேலியாவில் இருக்கணும். யாழ்ப்பாணத்தில் உள்ள குடும்பமும் நல்ல வசதியான குடும்பம். அவர் இத்தாலிக்கு ஒரு தொழில் பெற்றுக்கொண்டுதான் வந்திருக்கிறார். அகதியாகவும் வரையிலே, ஆனால் அவர் வந்த இடத்துலயும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறார். அவர் டிக்டாக் பதிவுகள் செய்திருக்கிறார், பாட்டி அது இதுன்னு சொல்லி அவர் ஒரு ஒரு சாதாரண இலங்கை அகதி தமிழனாக அவர் இங்கே இருக்கிற. அவர் ஒரு பண விஷயத்திலையும் சரி அவர் நல்ல செல்வாக்குடன் தான் இருந்திருக்கின்றார். ஆனால் அப்படி இருந்தும் அவர் ஒரு தற்கொலைக்கு போயிருக்கார். அவருடைய தற்கொலை தொடர்பில் அவருக்கு ஒரு காதல் இருந்ததாக சொல்லப்படுது. இது எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத விஷயங்கள். அதன் காரணமாகத்தான் அவர் அதன் தாக்கத்தால் தான் என்றால் அவர் மரணத்துக்கு முதலும் இளைஞர்களோடு எல்லாம் கதைச்சு தன்னுடைய நண்பர்களோடு எல்லாம் பழகி தொலைபேசியில் எல்லாம் உரையாடி இருக்கிறார். டிக்டாக் பதிவுகளையும் போட்டிருக்கிறார். ஆனால் அதுக்கு
தற்கொலைக்கான எந்த ஒரு அடையாளமும் இருக்கிறது. ஆனால் அன்று இரவு தற்கொலை செய்து கொண்டு அவர் இருந்த கேம்பில் தான் அவர் அந்த தற்கொலையை செய்து கொண்டிருக்கிறார். பொதுவாக ஜெர்மன்ல வந்து நீங்கள் அவர் அகதியாக தாலிக்கு அகதியாக வரையில் அவராக அங்க வந்து ஒரு வேலை பெற்றுக்கொண்டுதான் வந்தவர். அங்கிருந்து ஜெர்மனுக்கு வந்திருக்கிறார். ஜெர்மனுக்கு வரைக்கும் அவர் சில அகதியாக வந்திருக்கலாம். அதன் காரணமாக அவர் ஒரு கேம்பில் தான். ஏன்னா ஜெர்மன்ல வந்து நீங்கள் அகதியாக வந்தால் நீங்கள் விரும்புகின்ற இடத்துல இருக்க முடியாது. அங்க ஒரு பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த பதிவு செய்யப்பட்டால் அவர்கள் சொல்கின்ற இடத்துலதான் அந்த அரசு எங்க உங்களை இருக்க சொல்லுதோ அங்கதான் நீங்கள் வாழ வேண்டும். அதே மாதிரி இவர் கேம்ப்ல தான் ஒரு குறுகிய காலத்துக்கு வாழ வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அப்ப அவர் அந்த கேம்ப்ல வாழ்ந்தாலும் அவர் இரவுல போய் தங்குறது மட்டும்தான் அந்த கேம்ப்ல. மற்றபடி அவர் வேலைக்கு போறார், வெளியாட்களோட எல்லாம் ஃபன்னா தான் இருந்திருக்கிறார். ஆனால் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். அவருடைய காதல் தோல்வி காரணமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. அது தொடர்பில் காணொலிகளையும் அவர் விட்டிருக்கிறார். இப்ப இந்த ரெண்டு பிரச்சனையையும் பார்த்தோம். இது ஒரு பிரச்சனையே அல்ல, இது ஒரு பூச்சப்பட்ட விஷயங்கள். அவர் காதலித்திருந்தா கூட அந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்திருப்பாரா, அல்ல திருமணம் செய்திருந்தாலும் அந்த பெண்ணோட சாகும் வரைக்கும் வாழ்ந்திருப்பாரா என்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதே போல கீரன் செல்வகுமாருடைய விஷயத்திலையும் அவர் உண்மையிலேயே அந்த A-level அடுத்த ஆண்டு அந்த பரீட்சையை பெற்று கூடுதலான மதிப்பெண்களை பெற்றிருக்கலாம், குறைவான மதிப்பெண்களை பெற்றிருக்கலாம். சில வேளை அவர் விரும்பின பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கலாம், போகாமட்டிருக்கலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் இவ்வாறான விஷயங்களுக்கு உயிரை கொடுக்கலாம் என்று எடுக்கப்படுற முடிவுல தான் இந்த பிரச்சனை வருது. இதுக்கு வந்து இவர்கள் எங்களுடைய சமூகத்துல வந்து தற்கொலை வந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி இந்த சமூகம் கையாளுதாண்டா இல்லை. சமூகம் வந்து ஒவ்வொரு இவ்வாறான சம்பவங்கள் நடக்கின்ற பொழுதும் அதை பற்றி ஒரு செய்தி வருது. அந்த செய்தி அவரையும் செத்தார், தற்கொலை செய்தார், அம்மா அப்பா கஷ்டமா இதாண்டு ஒரு தகவல் வெளியிடுறதோட அது அப்படியே கடந்து செல்லப்படுது. இது தொடர்பான நீண்ட கால பார்வை இல்லை. பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் பிரித்தானிய பாதாள ரயில்கள் அல்லது அண்டர் கிரவுண்ட் எங்கேயாவது பிரச்சனைப்பட்டு நின்றுதென்றால் தற்கொலை நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தால் அது பெரும்பாலும் இலங்கை தமிழராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன பெரும்பாலான இலங்கை தமிழர்கள் இவ்வாறான இந்த ட்ரெயின்ல குதிச்சு இடம்பெற்ற மரணங்கள் பல நிகழ்ந்திருக்குது. ஒரு காலத்துல பிபிசி வானொலியில இருந்த அறிவிப்பாளர் கூட ட்ரெயின்ல விழுந்துதான் தற்கொலை செய்து கொண்டிருந்தார். இவ்வாறான பல சம்பவங்கள் நாங்கள் சொல்லலாம். அப்ப இந்த பின்னணியை பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்துல வந்து 3வது பெரிய மரணத்துக்கான காரணமாக இந்த தற்கொலை இருக்கின்றது. இந்த தற்கொலையில வந்து கிட்டத்தட்ட 720,000 பேர் ஆண்டுதோறும் தற்கொலை செய்வதாக உலக சுகாதார ஸ்தாபனம் பதிவு செய்திருக்கிறது. இதுல குறிப்பாக இந்த தற்கொலைகள்ல பெரும்பாலானவர்கள் இந்த 15 தொடக்கம் 29 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் தான் இந்த தற்கொலைகள்ல கூடுதலாக ஈடுபடுறார்கள். அதுவும் தற்கொலைகள் செய்பவர்கள் கூடுதலான ஆண்களாகத்தான் இருக்கின்றன. இப்ப இந்த கல்வி சமூகத்தையும் இந்த தற்கொலைகள் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. 160 பேர் உயர்கல்வி நிறுவனங்கள்ல இறந்திருக்கிறோம். அதாவது பிரித்தானியாவில் இந்த எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைவானதாக இருக்குது. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு 2024 310 மாணவர்கள் இறந்திருக்கிறார்கள். அதுல வந்து 13க்கும் 19 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 66% மாணவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த 13, 19, 20 அந்த வயதுக்கு இடைப்பட்டவர்கள வந்து இந்த தற்கொலை மரணங்கள் கூடுதலாக நிகழ்ந்து. குறிப்பாக கீரன் செல்வகுமார் அவரும் ஒரு 17 வயது இளைஞராகத்தான் இருந்திருக்கின்றார். பல்கலைக்கழகங்கள்ல வந்து இவர்கள் பாடசாலைகள்ல இருந்து பல்கலைக்கழகங்களுக்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த மன அழுத்தங்கள், அதாவது வேலைப்பளு காரணமாக மன அழுத்தங்கள் அதுகள் ஏற்பட்டு இவ்வாறான விஷயங்கள் ஏற்படலாம் என்று சொல்லப்படுது. பல்கலைக்கழக மாணவர்கள்ல வந்து 25% மாணவர்கள் வந்து தற்கொலை எண்ணங்களை கொண்டிருப்பதாக ஒரு ஆய்வு சொல்லுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 13,044 பேர் 2022 தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. மற்றது கிட்டத்தட்ட 12 தொடக்கம் 24 வயதுக்கு இடப்பட்டாக்கள் இந்த தற்கொலை எண்ணங்களோட இருந்திருக்கிறதாக சொல்லப்படுது. இப்ப இலங்கையில வந்து 15 பேர் 100,000க்கு ஒவ்வொரு 100,000 சனத்துக்கும் 15 பேர் தற்கொலை செய்கின்றார்கள் ஆண்டுக்கு. இந்த எண்ணிக்கை வந்து இப்ப உண்மையிலே இலங்கையில வந்து இந்த தற்கொலைகள் இலங்கை வந்து ஒரு காலத்துல தற்கொலைகள்ல முன்னுக்கு நின்ற நாடுகள்ல உண்டாக இருந்தது.
அந்த தற்கொலைக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளையும் இலங்கை எடுத்திருந்தது. குறிப்பாக இலங்கையில தற்கொலை இந்த கிருமி நாசினிகளை அருந்து செய்கிற தற்கொலை, அதுக்கு பிறகு தூக்கிட்டு தற்கொலை செய்கிறது போன்ற விஷயங்கள்லாம் குறிப்பிடத்தக்கவையாக இருந்தது. இப்ப சுஜன் புஷ்பராசா ஜெர்மன்ல தூக்கிட்டு தான் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இலங்கையில 97கள்ல அந்த யுத்தம் அதிகமாக இருந்த காலகட்டத்துல நாட்டுல ஒரு 100,000க்கும் 38 பேர் தற்கொலை செய்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கு அது 15ஆக கிட்டத்தட்ட 50% குறைந்திருக்கே சொல்லலாம். அது மாதிரி இந்த தற்கொலை வீதங்களை பார்த்தா ஓ லெவல் படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட 82% தற்கொலைகளோட சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இது இந்தியாவில தற்கொலைகள் எண்ணிக்கை சரியான எண்ணிக்கை கூடாது. இந்தியா ஒரு பெரிய சனத்தொகை உள்ள நாடு. அங்க தற்கொலைகளோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 171,000 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது உலகத்துல நடக்கிற தற்கொலைகள்ல கிட்டத்தட்ட 20% தற்கொலைகள் இந்தியாவில தான் நடக்குது. ஏன்னா இந்தியாவில் அந்த சனத்தொகையும் அவ்வளவு இருக்கிறபடியா அது நடக்குது. ஆனா நாங்க இந்த தற்கொலைகள் நடக்கிற இடங்களை பார்த்தோம்னா இந்த உலகத்துல தற்கொலை கூடுதலாக நடக்கிற நாடுகள் இந்த கிரீன்லாண்ட்ல பகல்கள் மிக குறைவு. அது எப்பவுமே சூரியன் வராத தேசமாக இருந்ததாகவே காணப்படுகின்றது. இந்த கிரீன்லாண்ட்ல குளிரும், அடுத்தது சோசியல் மூவ்மெண்ட்டும் குறைவாங்க. அந்த நாட்டில தான் கூடுதலான தற்கொலைகள் நடக்கின்றது. கிட்டத்தட்ட 100,000க்கு 59-60 பேர் மரணத்தை தழுவுகின்றனர். இலங்கையை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 15-16 பேர் ஆண்டுக்கு தற்கொலை செய்துகின்றனர். இலங்கையிலும் சவுத் கொரியாவை எடுத்தோம்னு சொன்னா ஒரு முன்னேறிய ஒரு தெற்காசிய நாடு. சவுத் கொரியாவில 100,000க்கு 25க்கு மேலானவர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். சிங்கப்பூரை எடுத்துக்கொண்டோம்னா, சிங்கப்பூர் சைனாவை எடுத்துக்கொண்டோம்னா கிட்டத்தட்ட 100,000க்கு ஒரு 8 பேர் தான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்தியாவில கூட 100,000க்கு 12 பேர் தான் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். அப்ப இலங்கை அதிலும் பார்க்க சற்று கூடுதலாகத்தான் இருக்குது. ஆனா இலங்கை கடந்த காலத்துல இந்த தற்கொலையிலும் பார்க்க நிறைய தற்கொலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இவர் ஜன் புஷ்பராசா இந்த தற்கொலை காதல் சம்பந்தமா இருக்குது. அது ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த 2 தற்கொலை, ஒன்று காதல், கல்வி, இது இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் இவர்கள் தற்கொலையை ஒரு இலகுவான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஏன் என்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. ஏன் அவர்கள் இவ்வாறான முடிவுக்கு வருகின்றார்கள் என்று. அப்ப நாங்கள் போராட்ட காலங்கள்ல பல்வேறு உயிர் வாழ்வதே ஒரு போராட்டமாக இருந்த காலங்களை தாண்டி இன்னைக்கு ஒரு சமாதான சூழல் ஒன்று இருக்குது. அப்ப இங்க பெற்றோர்கள் இவர்களுக்கு என்னத்தை கற்பிக்கின்றார்கள், இந்த மாணவர்களுக்கு என்னத்தை கொடுக்கின்றது என்றதுல இருந்துதான் இந்த தற்கொலைக்கான விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. தற்கொலைக்கான சில விஷயங்கள் ஹெரிடேட்டரி, அதாவது பரம்பரையாக வாரது இருக்கு. ஆனா இருந்தாலும் புறக்காரணிகள் தான் கூடுதலாக இந்த தற்கொலைக்கான தூண்டுதல் காரணமாக இருக்குது. அதாவது உங்களுடைய புறக்காரணிகள் என்று ஒன்று, அதாவது அடுத்ததாக அகக்காரணிகள். இவர்கள் எப்படி இந்த பிரச்சனைகளை கையாளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஒர்க்கிங் அண்டர் பிரஷர், இந்த அழுத்தங்களை இவர்களால எவ்வாறு கையாளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் கடந்த காலத்தோட எப்படி பொழுது எங்களுடைய காலத்திலும் நாங்கள் பல்வேறு விஷயங்களுக்கும் போராட வேண்டியிருந்தது. வாழ்க்கையே ஒரு போராட்டமாக, அது பணமா இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே போராட வேண்டியதாக இருந்தது. அதால பிரச்சனைகளை கையாள தெரிந்தவர்களாக முதல் தலைமுறை இருந்திருக்குது. என்ன இந்த யுத்தத்தால, இடப்பெயர்வு, அந்த விஷயங்களால அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது உருவாக்கி இருக்கிற இந்த புதிய தலைமுறை, இந்த இளைய தலைமுறையினர் இந்த பிரச்சனைகளை போராட்டம் இல்லாமல் இவர்களுக்கு ஒரு பொத்தி பாதுகாப்பாக வளர்த்ததன் காரணமாக இவர்கள் சமூகத்தை எதிர்கொள்ள முடியாதவர்களாக, அல்லது எதிர்கொள்வதற்கான அந்த ஆயுதங்கள், டூல்ஸ் இவர்கள்ட்ட இல்லையோ என்றுதான் என்ன தோன்றுதோ. அதுதான் இதுக்கான காரணமாக இருக்கலாம் என்று நான் என்னுடைய கருத்து. நான் இது சம்பந்தமான ஒரு என்ன சொல்றது, ஒரு சமூகத்துல ஒரு பிரதிநிதியாக தான் இந்த கருத்தை வைக்கிறேனே ஒழிய மற்றபடி எனக்கு இந்த ஆய்வுகள் இந்த அடிப்படையிலையும் நான் இதை சொல்ல வரையில்லை.
எனக்கு 3 பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். இவர்களை நான் எப்படி எப்படி வளர்த்தேன்றது ஒரு எனக்கு இதுக்கு ஒரு இதை கதைக்கிறதுக்கான ஒரு தகுதியை தருதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்பவுமே சொல்லி வந்தது 3 பேருக்குமே, உங்களால முடிந்த வரைக்கும் படியுங்கள். ஆனால் அதுல நீங்கள் பாஸ் பண்றீங்களோ இல்லையோன்றது, அதுல வெற்றி அடைகிறீங்களோ தோல்வி அடைகிறீங்களோன்றது ஒரு பிரச்சனை இல்லை. முயற்சி செய்கிறது தான் எங்களுக்கு வேலை. அதுக்கு அப்பால அந்த முயற்சி என்ன பலனை கொண்டு வருதுன்றதுக்கு நாங்கள் பொறுப்பாளிகள் அல்ல. ஆனால் நீங்கள் உயிரிலும் பார்க்க வேற எதுவும் மேலானது அல்ல என்றதைத்தான் நான் ஆரம்பத்திலே இருந்தே சொல்லி இருக்கிறேன். அவர்களும் அவர்களுக்கு நான் ஒரு அழுத்தத்தை கொடுக்கல. நீங்கள் எல்லாம் கல்வியில சக்சஸ் ஆகும் அல்லது தொழில வெற்றி பெற வேணும் அல்லது அது மட்டும்தான் வாழ்க்கை, கல்வி தொழில் பணம் இது மட்டும்தான் வாழ்க்கை என்ற விஷயத்த நான் ஒரு நாளும் அழுத்தம் கொடுக்கல. நான் நினைக்கிறேன் எல்லா பெற்றோரும் இதுகள்ல கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுக்கிறது நல்ல. பிள்ளைகள்கிட்ட இருக்கிற அந்த எதிர்பார்ப்பை நான் நினைக்கிறேன் லிமிட் பண்ண நினைக்கிறேன். அவர்களுக்கு அந்த அந்த ஒட்டோனமியை கொடுக்கணும். அவர்கள் சுயமாக சிந்திக்கிறதுக்காக இல்ல சுயமாக வெளியில போறதுக்கு சுயமாக போராடுறதுக்கான அந்த அந்த ஒட்டோனமியை கொடுக்கணும். அவர்கள் நாங்கள் பொத்தி வளர்த்தோம் என்று சொன்னால் சமூகத்தோட போராடாமல் அவர்களை பொத்தி வளர்த்தோம் என்று சொன்னால் நாளைக்கு அவர்களை சமூகத்துக்குள்ள விடும் பொழுது சமூகத்தை எதிர்கொள்கின்ற பொழுது வார பிரச்சனைகளை இவர்களுக்கு கையாள இல்லாம போயிடும். அதனால நீங்கள் ஆரம்பத்திலேயே அவர்களை சிறு வயது முதலே அவர்களை சமூகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ண வேணும். அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவர்கள் அறிந்தவர்களாக அதற்கு தங்களை படிப்படியாக தயார்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் தமிழ் பெற்றோர்கள் குறிப்பாக இப்ப வெளிநாடுகள்ல ஆனா ஊர்லயும் அப்படியான ஒரு நிலைமை இருக்குது. அதாவது பிள்ளைகளை கொண்டே பள்ளிக்கூடத்துல இறக்குறது, பிறகு கூட்டிட்டு வாரது, பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இல்லை என்று சொல்லாமல் செய்து கொடுக்கிறது. அப்ப அவர்களை சுத்தி ஒரு பஃபர் உண்ட இவர்கள் எப்பவும் அவர்கள் இந்த சமூகத்துக்கு நேரடியாக எக்ஸ்போஸ் பண்ணப்படையில்லை. அதால அவர்களுக்கு இந்த சமூகத்தை கையாள்கின்ற பக்குவம், சின்ன பிரச்சனைகளை பக்குவம் தெரியல. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னதுல இன்னொன்று, உங்களுக்கு யாரையும் காதலிக்கிறதுக்கோ திருமணம் செய்யறதுக்கோ உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்த காதல் எல்லாம் கட்டாயமாக திருமணத்துல நிறைவேறும் என்றோ அல்லது திருமணங்கள் எல்லாம் வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் நிலைக்கும் என்றோ எந்த உறுதியையும் யாரும் தரையில்லாது. ஆனால் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். அதாவது அந்த காதலை உறுதிப்படுத்துறதுக்கான, அந்த காதல் திருமணம் ஆகிறதுக்கு உறுதிப்படுத்துறது, அந்த திருமணத்தை காப்பாற்றுவதற்கான எல்லா முயற்சியும் நீங்கள் எடுக்கணும். ஆனால் அதையும் தாண்டி அது நிலை பெறாத போது நண்பர்களாக பிரிந்து செல்றதுக்கான அந்த மன தைரியத்தையும் அவர்கள் வளர்த்துக் கொள்ளணும். இது 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 நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லா பெற்றோர்களும் இருந்து கதைச்சு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இதை நீங்கள் ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களை கூப்பிட்டு வச்சு லெக்சர் பண்றது அல்ல. இது சிறு வயது முதலே அவர்களோட பொழுதும் ஒரு உரையாடலை நீங்கள் வச்சிருக்கணும், ஓப்பன் அப் பண்ணணும். அவர்கள் தங்களுடைய நன்மைகள் தீமைகள் அனைத்தையும் பேசுவதற்கான ஒரு வெளியே நீங்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். அந்த ஏற்றத்தாழ்வு, அம்மா அப்பா பிள்ளைகள் அப்பாவோட இதெல்லாம் கேட்கிறீங்களா, அம்மாவோட இதெல்லாம் கதைக்கிறாதுன்ற அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் மனம் திறந்து கலைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும். அப்பதான் பிள்ளைகள் தங்களோட குறைகளை சொல்லுவினோம். அந்த ஸ்பேஸை நான் எப்பவும் நான் கொடுத்திருக்கிறேன்னு நம்புறேன். என்றால் அவர்களோட எனக்கு இருக்கிற அந்த உறவின் மூலமாக நான் அதை ஓரளவுக்கு உறுதியாக சொல்ல முடியும். இது நான் ஏதோ அதிக பிரசங்கித்தனம் செய்கிற என்று இல்லாமல் நான் இவ்வாறான பல விஷயங்களை நான் ஏற்கனவே நான் கண்டு கொண்டிருக்கிறேன். பிரான்ஸ்ல என்னுடைய நண்பர்களுடைய பிராமக்கள் 20, அதாவது மெடிக்கல் காலேஜுக்கு கிடைத்து அந்த மெடிக்கல் காலேஜின் இறுதி ஆண்டுல 2 பேர் தற்கொலை, 2 பெண்கள், இளம் பெண்கள் பிரான்ஸ்ல தற்கொலை செய்து கொண்டார்கள். சில ஆண்டுகளுக்கு முதல் நடந்தது. இவ்வாறான பல சம்பவங்களை நான் ஒரு ஊடகவியலாளராக பதிவு செய்திருக்கிறேன். இந்த காதல், அடுத்தது இந்த கல்வி, இந்த 2 விஷயமும் தான் மாறி மாறி இந்த தமிழ் இளம் தலைமுறையினுடைய தற்கொலைக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்குது. அது இலங்கையிலையும் தான், இங்கேயும் தான். கிளிநொச்சியில ஆணும் பெண்ணும் 2 சில ஆண்டுகளுக்கு முதல் தற்கொலை செய்து வந்திருந்தார். இப்ப என்ன பிரச்சனை என்றால் இந்த ஃபியர், அதாவது இந்த எதிர்காலத்தை எதிர்கொள்ளுற பயம் இருக்குதானே.
அதுதான் இது இந்த தற்கொலைக்காக இவர்களை தள்ளுது. உண்மையிலேயே இந்த பயம் என்றது நாங்கள் பயத்தை அனுபவிக்கிறதும் பார்க்க மோசமானது. இந்த எல்லா பயத்தையும் நாங்கள் கடந்திருக்கிறோம். இரவுல வெளிக்கூட அனவருக்கா இரவுல நடந்து வெளியில போனோம்னா தெரியும். அதை நாங்கள் நினைத்து கற்பனை செய்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையே. அதே மாதிரி பணம் இல்லாமல் போகின்ற பொழுது, காசு இல்லாமல் போனா என்ன நடக்கும்? அவர்கிட்ட கடன் வாங்கணும், இவர்கிட்ட கடன் வாங்கணும், அவன் பேசுவான் இவன் பேசுவான், இதெல்லாம் பார்க்க தற்கொலை செய்வோம் என்றாம இங்க பணமே இல்லாமல் போயிருக்கல. உங்களுக்கு தெரியும், வெவ்வேறு வழிகள்ல ஒரு சில அசௌகரியங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை மேம்போக்கி வரலாம். நினைக்கிறேன் அந்த பியரை நாங்கள் விடுவார்களாக இருந்தால் நாங்கள் இதுக்கு வரலாம். ஆனா இந்த இளைஞர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது 18-20 வயசு இந்த இளைஞர்களுக்கு வாழ்க்கை அனுபவம் குறைவு. அவர்கள் வாழ்க்கை கூடாக, தங்களுடைய வாழ்க்கை கூடாக இதை கற்றுக்கொள்ள இயலாது. அப்ப இதை கற்றுக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்குது. அதுல பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கலந்துரையாடல். பிள்ளைகளை எந்தவித தயக்கமும் இல்லாமல், எந்தவித பயமும் இல்லாமல் ஒரு நண்பர்களாக அவர்கள் உங்களோட உரையாடுறதுக்கான அந்த வெளியே நாங்கள் ஒவ்வொருத்தரும் குடுப்பமாக இருந்தால் இவ்வாறான தற்கொலை மரணங்கள் இந்த காலத்துல தடுக்கப்படும். இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இது வெறுமனே தற்கொலை மரணங்களுக்கு மட்டுமல்ல. இப்ப எங்கட வீட்டுல பாக்குற இன்னொரு விஷயம் எனக்கு குருதி உயர் அழுத்தம் இருக்கு. அதுக்கு உப்பு பயன்படுத்துறது குறைக்கணும். அதே மாதிரி நாங்கள் எல்லாருமே எதிர்காலத்துல அந்த சீனியை குறைக்கிறதும் ஒரு நல்ல விஷயம். இப்ப இதுக்கான உண்மை நல்ல வழி என்னென்றால், குழந்தைகள் வளர்ற பருவத்திலேயே அவர்களுக்கு இதை ஊட்டுறதும் சொல்லிக் கொடுக்கறதும், வீட்டிலையும் அதை குறைச்சோம் என்று சொன்ன உப்பையும் நாங்கள் குறைச்சிட்டோம் என்றால், எனக்கு இருக்கக்கூடிய உறுதி அர்த்தம் என்னுடைய தந்தையாருக்கு இருந்தது. அதனுடையால் என்னுடைய மகன்மாருக்கு அது வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நாங்கள் ஆரம்பத்திலேயே சிறுவயதாக இருக்கின்ற பொழுது உப்பை குறைச்சு இப்ப எங்களுக்கு அந்த உப்பு குறைக்கணும் என்ற எண்ணம் இல்லை. ஏனென்றால் அப்படித்தான் நாங்கள் சாப்பாட்டுல உப்பை குறைச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சில நல்ல பழக்கங்களை நாங்கள் ஆரம்பத்தில இருந்தே கற்றுக்கொள்வோமாக இருந்தால், அதை எங்களுடைய சிறார்களுக்கும் வழங்குவோமாக இருந்தால், நீண்ட காலத்துல இது ஒரு பிரச்சனையே இல்லாமல் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கும். அதாவது கல்வி என்றது education is a relatively permanently change of the behavior. பழக்கத்தை மாற்றுறதுதான் கல்வி. எங்களுடைய பழக்கத்தை நீண்ட காலத்துல நிரந்தரமாக மாற்றுவதற்கு தான் கல்வியை பயன்படுத்தும். இப்ப இந்த தற்கொலை விஷயங்கள் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவும் இதை நாங்கள் மாற்றுறது நல்லமென்று நினைக்கிறேன். இந்த தற்கொலை விஷயத்துல இன்னொரு பங்கம் இருக்குது. எங்களோட கடந்த கால போராட்டங்கள்ல பல்வேறு தற்கொலை தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தற்கொலை தாக்குதல் வரலாற்றில ஜப்பான் தற்கொலை தாக்குதலை நடத்தி இருக்குது 2வது உலக மகா யுத்தத்துல. அதுக்கு பிறகு இந்த தற்கொலை தாக்குதல்களை கூடுதலாக மேற்கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள். ஹமாஸ் தான் அதை லெபனான்ல துவங்கி இருந்தாலும், அதுக்கு பிறகு ஆப்கானிஸ்தான்ல தலிபான்கள், அல் கைதா, ISIS போன்ற பல்வேறு அமைப்புகள் இதை பல நூற்று கணக்குல சில ஆயிரம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்குது. விடுதலை புலிகளும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு, அதாவது இஸ்லாமிய அமைப்புகள் அல்லாமல் தற்கொலை தாக்குதலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தின ஒரே அமைப்பு தமிழ் விடுதலை புலிகள் தான். அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 100 வரையான தற்கொலை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பிரதமர், முன்னாள் பிரதமர், இந்திய பிரதமரை தற்கொலை தாக்குதல் கொண்டதன் மூலமாக அது ஒரு பாரிய பெயர் ஒன்று விடுதலை புலிகளுக்கு இருக்குது. அவர்கள் குறிப்பாக அரசியல் தலைவர்களை தாக்குறதுக்கு இந்த தற்கொலை தாக்குதலை தான் மேற்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது 2009 யுத்தத்துக்கு பிறகும் சில தற்கொலை தீக்குளிப்புகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. கொபிகட் சூசைட் எல்லாம் நடந்திருக்குது. நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு தீர்வு அல்ல. தற்கொலை என்பது எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வாக அமையாது. ஆனால் அதனால இந்த தற்கொலைகளை போற்றுவதோ கொண்டாடுவதோ இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்த்து நாங்கள் இந்த தற்கொலைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கான விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க வேணும்.
குறிப்பாக இன்றைக்கு இந்த தற்கொலைக்கான காரணங்கள்ல ஒன்று மனநிலை பாதிப்பு, அடுத்தது சோஷியல் சமூக காரணங்கள் மிக முக்கியமான தாக்கத்தை செலுத்துது. அது சம்பந்தமான அடுத்தது இந்த விழிப்புணர்வேற்ற விஷயங்களும் அல்லது இந்த தற்கொலை கொண்டாடுறது போன்ற விஷயங்களும் இந்த தற்கொலைக்கு காரணமாக இருக்குது. இது சம்பந்தமாக ஒரு சமூகமாக பல்வேறு உரையாடல்கள் நிகழ்த்தப்பட வேண்டும். வெறுமனே ஒரு செய்தியாக அல்லாமல் அதற்கு அப்பாலும் இந்த தற்கொலைகள் சம்பந்தமான உரையாடல்கள் இளம் சமூகத்தினர் மத்தியில ஊக்கப்படுத்த வேண்டும். ஊக்கப்படுத்துவதன் மூலம் மாற்று வழிகள், மாற்று திட்டங்கள் பல்வேறு இருக்கின்றன என்பது அவர்களுக்கு புரிய வைக்கப்பட வேண்டும். இதுக்கு போக தேவையில்லை. தங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் வரையான காலத்துல தற்கொலைக்கான காரணங்கள் அதிகமாக இருக்கிறதால ஒவ்வொரு பெற்றோரும் மாணவர்களுக்கு இந்த கல்வி ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ, பண ரீதியாகவோ அழுத்தங்களை வழங்குறத அதுல கவனம் எடுக்கப்படும். அழுத்தங்கள் வழங்கக்கூடாது என்று நான் சொல்ல வரையில அவர்களை பிரச்சனை பண்ண வேண்டாம். ஆனால் அதுக்கு அதுல ஒரு பேலன்ஸ் ஒன்று இருக்க வேணும். இந்த வெறுமனே டாக்டர் ஆனாத்தான், நீ இன்ஜினியர் ஆனாத்தான், நீ அக்கௌண்டன்ட் ஆனாத்தான் என்ற பிள்ளை, அல்லது இது இல்லையென்றா உனக்கு வாழ்க்கையே இல்லை என்ற அளவுக்கெல்லாம் நாங்கள் போக தேவையில்லை. இன்னைக்கு பல்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எங்களுக்கு பல்வேறு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு, நிறைய வழிமுறைகள் இருக்குது வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு. ஆனால் இதுதான் ஒரே வழி என்று சொல்லி அந்த வழியில நிற்காமல் ஏனைய விஷயங்களையும் நாங்கள் திறந்து பார்க்கணும். மற்றது பிள்ளைகளை இந்த சமூகத்தோடு அடிபட விடுவோம். அவர்கள் எக்ஸ்போஸ் பண்ணப்பட வேணும். எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே கட்டமைக்கிறதுக்கு விட வேணும். இந்த கோழி குஞ்சு பாதுகாத்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் பாதுகாக்கத்தான் அவர்களை முற்றாக அவர்களுடைய என்ன சொல்றது வழிகாட்டல் இல்லாமல் விடக்கூடாது. ஆனால் அந்த வழிகாட்டல்களோட அவர்களை இந்த சமூகத்துக்கு திறந்து விடுவதுதான் வலு முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். என்ற அந்த புள்ளியோட இல்லைன்னு சொன்னா நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இளம் செல்வங்களை இழக்க வேண்டி துப்பாக்கிய நிலை வந்துவிடும். இது எந்த வகையிலையும் இந்த இரு இளைஞர்களுடைய பெற்றோர் இதை செய்யலை என்றதுக்காக இல்லை. உண்மையிலேயே எனக்கு அந்த பெற்றோரை அவர்களை யாரென்றும் இரு தரப்பையுமே தெரியாது. அவர்கள் பல்வேறு வழிகளோடும் இருப்பார்கள். ஒரு பிள்ளையை இழக்கிறதுன்றது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல. அதை அவர்கள் தெரிந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் அதுக்கான நடவடிக்கையை எடுத்திருப்பார்கள் என்றதும் எனக்கு தெரியும். ஆனால் எதிர்காலத்துல வேறு ஒருவருக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது என்ற அடிப்படையில தான் இந்த பதிவை வச்சிருக்கிறேன். யாருடைய மனதையும் புண்படுத்துறது இது இந்த நோக்கம் அல்ல. தயவு செய்து இளைஞர்களும் எந்த உயிர் வாழ்வதை விட மிக முக்கியமான விஷயம் எதுவுமே கிடையாது. நாங்கள் பிறந்ததனுடைய நோக்கம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து 4 பேருக்கு நன்மை செய்து எங்களுக்கான அந்த நேரம் வரும் பொழுது நாங்கள் இந்த உலகை விட்டு போறதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய சிறப்பு. இந்த வகையிலையும் அந்த வாழ்க்கையை குறுக்கி கொண்டு போற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வாழ்க்கையினுடைய இறுதி காலகட்டத்துல கருணை கொலை என்ற ஒரு விஷயம் நடக்குது. அது சில கடுமையான நோய்கள், மோட்டோ நியூரோன் டிசீஸ் போன்ற விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையை மீள எடுக்க இல்லாத அமல் அந்த வாழ்ற வாழ்க்கையை உங்களோட டிக்னிட்டியையும் நீங்கள் எப்பவுமே எல்லா விஷயத்துக்குமே இன்னொரு ஆளை தாங்கி அந்த டிக்னிட்டியையும் இழக்கிற ஒரு சூழல்ல சில பேர் அதனை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் இந்த இளவயதுல என்கிற உயிரை மாய்த்து கொள்றது மிக பாரதூரமான முட்டாள்தனம் நினைக்கிறேன். அது ஒரு அறியாமை என்றுதான் என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு அறியாமை. அதனுடைய நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு இதை தெளிவுபடுத்தி அவர்களை வாழ்வதற்கான தைரியத்தையும் கொடுக்கணும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன். நன்றி.